வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு தற்போதைய அரசாங்கத்துக்கான வரவேற்பு கிடைத்திருந்தது. ஆரம்பத்தில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்களுக்கு ஆதரவு வழங்கி பல கருத்துக்கள் விழுந்தது. ஆனால் போக போக நாட்கள் சில சில அரசுக்கு எதிராக பல கருத்துக்கள், எதிர்மறையான கருத்துக்கள் எழ ஆரம்பித்திருக்கின்ற சூழ்நிலையிலும் புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது. வாழ்த்துச் செய்தி ஜனாதிபதி நாள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் அரசியல் ஆய்வாளர்கள் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு என்ன செய்தது என்று கேள்வி கேட்ட மக்களுக்கு சொல்வது போல சில கருத்துக்களை பரிமாற ஆரம்பித்திருக்கிறார்கள். முக்கியமாக இலங்கையில பல தசாப்த காலங்களாக இருந்து வந்திருக்கின்ற அரசியல் கலாச்சாரம் இல்லாமல் மாற்றி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாகவும், அதே நேரம் மிகப்பெரிய பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வருவதே மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. இவ்வளவு பெரிய மாற்றத்தை மக்கள் கொண்டு வருவார்கள் என்று ஆரம்பத்தில் யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக இந்த மாற்றம் இருந்தது. அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு பிற்பாடு இவர் ஒரு பெரிய பலத்தோடு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நாடாளுமன்றத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று பெரும்பான்மை பலத்தோடு நாடாளுமன்றம் வேறு இருந்திருக்கின்ற புதிய அரசாங்கம் அதுக்கு பிறகு சபாநாயகர் தேர்வு இடம்பெற்றது. சபாநாயகர் தேர்வுக்கு பிற்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில குளறுபடிகள், சபாநாயகருடைய பதவி விலகல் என்பதும் அரசியல சில சலசலப்புகளையும் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருந்தது. இந்த சூழ்நிலையில தான் அரசியல் ஆய்வாளர்கள் சில பேர் பட்டியல் போட்டு காட்டுவது போல சில விடயங்களை சொல்லியிருக்கிறாங்க. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஆட்சிப்பீடம் ஏறியதுக்கு பிறகு அரசியல்ல பல மாற்றங்கள், அதிரடியான பல மாற்றங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கு எதிர்பார்த்திருக்கின்ற சில விடயங்களை அடுத்தடுத்த நடவடிக்கைகளாக மேற்கொண்டிருந்தார்கள். இதுவரை காலமும் அரசியலில் இல்லாத ஒரு புதிய கலாச்சாரத்தை இவர்கள் உருவாக்கியதோடும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தற்போதைய ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையை மீண்டும் தூசி தட்டி, முக்கியமாக உயிர்த்த ஞாயிறு விசாரணையில இருந்து அந்த குழுவில் இருந்து விசாரிக்கும் குழுவில் இருந்து நீக்கி வைக்கப்பட்டிருந்த மூத்த புலனாய்வாளர்கள் 2 பேரை திரும்ப விசாரணைக்குள்ள கொண்டு வந்தாங்க, அந்த குழுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிற்பாடு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய இந்த உயிர்த்த ஞாயிறு தொடர்பான விசாரணைகள் ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது என்று பாராட்டுகளையும் வழங்கியிருந்தார். இதுக்கு முன்பாக இருந்திருக்கக்கூடிய பல அரசாங்கத்திற்கும் அவர் எதிர்ப்பு கருத்துக்களையும் எதிர்மறையான நிறைய விமர்சனங்களையும் சொல்லியிருந்த கர்தினால் ஆண்டகை ஒரு நல்ல விடயத்தை தற்போது அரசாங்கத்துக்கு ஆதரவாக சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு பிற்பாடு வரி ஏய்ப்புல நிறைய நாட்களாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த அர்ஜுன் அலோசியஸை சிறையில அடைத்தது, அதே நேரம் வரி ஏய்ப்பு செய்திருக்கக்கூடிய பல பேர் நேரடியாக தங்களுடைய வரிகளை செலுத்தி இருக்கக்கூடிய விடயமும், ஒரு சில நிறுவனங்களுக்கு தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்று ஒரு சில அரசியலை நிகழாத சில சில மாற்றங்கள் ஒரு 100 நாட்களுக்குள்ளே இடம்பெற ஆரம்பித்தது. அதே நேரம் பொருளாதாரம் சார்ந்திருக்கின்ற விடயங்களை அவதானிக்கின்ற நேரம் பொருளாதாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவானதுக்கு பிற்பாடு கண்டிப்பாக பங்குச்சந்தை என்பது வீழ்ச்சி அடையும், டொலருக்கான பெறுமதி என்பது மீண்டும் குறைவடைய போகிறது, இளைஞருடைய பெறுமதி குறைவடைய போகிறது என்று பல விமர்சனங்கள் வந்திருக்கின்ற நேரம் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சிப்படம் ஏறி ஒரு சில நாட்களில் டொலருக்கான பெறுமதி குறைந்தது. அதே நேரம் பங்குச்சந்தை 40% அதிகரிப்பை சந்தித்திருந்தது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சவால் என்பது ஜனாதிபதிக்கு இருந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அதை நிவர்த்தி செய்வதற்கு தற்போதைய அரசாங்கம் செயற்பட வேண்டிய தேவையும் அழுத்தமும் மிகப்பெரிய பிரச்சனையும் பொருளாதாரம் சார்ந்து தற்போதைய அரசாங்கத்துக்கு இருந்து வருவதாகவும், அதே நேரம் போலீஸ் அதிபராகவும் தலைமை நீதிபதி, இராணுவ தளபதி மற்றும் கடற்படை தளபதி உள்ளிட்ட பல பதவிகளுக்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு பக்கம் அது எதிர்மறையான கருத்துக்கள் கொண்டு வந்தது. இன்னொரு பக்கம் ஊழல் இல்லாத நபர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் மூலமாக நல்ல சேவை நாட்டுக்கு வரும் என்று சில ஆதரவு கருத்துக்களும் எழ ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடு இந்த ஊழல் பற்றி பேசுகின்ற ஊழல் ஒழிப்பு சார்ந்திருக்கின்ற விடயங்களை இந்த அரசாங்கம் முக்கியமாக கையில தூக்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஊழல் ஒழிப்பு சார்ந்திருக்கின்ற விடயங்கள்ல கிளீன் ஸ்ரீலங்கா என்றும் சில திட்டங்கள் கொண்டு வந்து பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவது சார்ந்திருக்கின்ற விடயங்களும், அதே நேரம் இந்த ஊழல் செய்திருக்கக்கூடிய பேர்வழிகளுக்கு எதிரான விசாரணைகள் என்பது ஒரு சில இடங்களாக தொடர ஆரம்பித்திருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி மாற்றத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு
உடனடியாக சில விடயங்களை செய்யாவிட்டாலும் சில அதிரடியான அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சில சீர்திருத்தங்களையும் கொண்டு வருவதற்கான காய் நகர்த்தல்கள் வாய்ப்புகள் இருந்து வருவதாகவும் அரசியல் அவதானிகள் பல பேர் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது ஆரம்பத்திலே தற்போது அரசாங்கம் சொன்னது, சில அரசியல் சார்ந்திருக்கின்ற மாற்றங்களையும் சட்ட திருத்தங்களையும் கொண்டு வருவோம், அது மக்களுக்கு ஏற்புடையதாக இருந்து மக்கள் அனுமதி வழங்கினால் கண்டிப்பாக அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சவால் என்பது தற்போதைய அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இப்ப வரைக்கும் அந்த விடயத்திலிருந்து தற்போதைய அரசாங்கம் நீங்கவில்லை என்பது முக்கியமான ஒரு விடயம். எவ்வாறு இருந்தாலும் இதுவரை காலமும் இருந்திருக்கின்ற அரசாங்கம் செய்யாத மக்களுக்கு தேவையான சில முக்கியமான விடயங்களை தற்போது அரசாங்கம் இந்த 100 நாட்களுக்குள்ளேயே மேற்கொண்டிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள்.